அந்த அன்னியன் படத்துல பண்ணுவாங்க அந்த மாதிரி முபாஸ், நான் வெரி பிஸி. டெல்லி ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? இங்க புஷ், இங்க புஷ். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஓகே, சரி எங்க இருக்கோம்? தர்மபுரி டவுன்ல எங்க இருக்கோம்? தர்மபுரி டவுன்ல CS கிராண்டோட M10 மெஸ்ல தாங்க இருக்கோம். M10 மெஸ் சாப்பிட வந்திருக்கோம் அப்பலாம். ஆமா, நான் அப்பவே சொல்ல பசிக்குது, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. எஸ், கரெக்ட்டான பிளேஸ்ல தான் வந்து காலடி வச்சிருக்கோம். சூப்பரான பிளேஸ். அதாவது வந்து வெஜ்ல 200 ரூபாய்க்கு பஃபெட், நான்வெஜ்ல 300 ரூபாய்க்கு பஃபெட் இருக்கு. சிக்கன்ல எனக்கு பிடிச்ச மட்டன் வெறும் 400. நோட் பண்ணுங்கப்பா. அதுவும் பஃபெட்லயே இருக்கு. சோ பொதுவாவே நம்ம பஃபெட் சாப்பிடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2000 ஆகுமா இல்லையா? பட் இப்போ வெறும் 400 இருந்தா போதும், மட்டனே சாப்பிட்டு முடிச்சிடலாம். சாப்பிடலாம். கரெக்ட்டா? எஸ், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க CS கிராண்ட் அட்வென்ச்சர் ரெசார்ட் வந்து தர்மபுரியோட அடையாளமா இருந்தது. இப்போ இது வந்து ஒரு அடையாளமா மாற போகுது, டவுட்டே கிடையாது. உள்ள வரும்போது வந்து அழகா நம்ம வந்து வெல்கம் பண்ணாங்க. நாதஸ்வரம்லாம் வச்சு வேற மாதிரி இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ட்ரெடிஷனலா இருக்கு. பேசவே இல்ல, ஏன் தெரியுமா? ஏன் வாயடிச்சு போயிருக்காரு. அவருக்கு பசி மயக்கத்துல வேற நினைக்கிறேன். அவர்ல நம்மளுக்கு பாயிண்ட் அர்த்தம். இல்ல சாப்பாடு எப்ப சார் போடுவீங்க? பேசிக்கிட்டே இருக்கீங்களே, சாப்பாடு போடுங்க. சரி வாங்க, எல்லாரும் இடது கால உள்ள வச்சு போலாம். ஆஹா, இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. கால வைக்க கூடாது, வலது கால தான் வைக்கணும். அடுத்து உள்ள வச்சு போடுங்க. இல்ல வரும்போது ஒருத்தவங்க பொட்டு வச்சாங்கல்ல, அதுலயே கொஞ்சம் மயங்கிட்டாரு. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே குயிலே குயிலே. இப்ப யார் சாப்பாடு குடுப்பீங்க அப்படின்னு இருக்காரு. சாப்பாடு கொடுக்க மாட்டேன், ஊட்டி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உள்ள போய் பார்த்தறலாம். ஓகே, எப்படி இருக்கு பார்த்தலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தலாம். ஓகேப்பா, போய் சாப்பிடுவோம். உள்ள போய் சாப்பிடுவோம். கம் ஆன், வாங்க. ஏ படி, எப்பவுமே வந்து இந்த மெஸ்ல பாத்தீங்கன்னா வந்து புஃபேன்றது வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது நம்ம M10 மெஸ்ல பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் வந்து 200, அதுக்கப்புறம் நான்வெஜ் மீல்ல பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து 300. ஆமா, மட்டன்ல பாத்தீங்கன்னா 400. ஐயோ, இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, நான் போய் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்துடுறேன். வயித்தெல்லாம் வந்து சுத்தம் பண்ணாக்க நிறைய சாப்பிடலாம். வயிறுல முதல்ல வாய் சுத்தம் பண்ணுங்க. பல் தேய்க்காம சாப்பிடாத பிரதர். வீக்னஸ் வெளிய போனதுக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. இப்படிதான் சாப்பிடுற டைம்ல அதை பத்தி பேசாதீங்க பிரதர். ஓகே டன். புஃபே வந்து நம்ம இப்ப டேஸ்ட் பண்ண போறோம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்குடா. அதோட இந்த ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. பாருங்க, ட்ரெடிஷனலா இருக்கு. தெரியுதா? ட்ரெடிஷனலா இருக்கு. எக்ஸாக்ட்லி நான் சொன்ன மாதிரி. அங்க பாத்தீங்களா, டைல்ல இருந்து மேல வரைக்கும் சீலிங் வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. பழைய அந்த எப்படி பெயிண்ட் வச்சிருப்பாங்க? மேல தொங்கி இருப்பாங்க. பொங்கினால இப்படி அடிக்க முடியும்? டவுட்டா இருக்குல்ல? மேல படாது. சரி, சரி, ஓகே, அடிச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சு. சூப்பர். அந்த வேலையை பாத்துருவோம். அதுபடி அங்க பாத்தீங்களா, காலி தத்தா நேரு தலா நம்ம ஷோ பாக்குறாங்க. அவங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் யார் தெரியுமா? யாரு? அவர் தான் M10. அவர் பேர்ல தான் ஹோட்டலே இருக்கு. ஓ, அவங்க பேர் தானா? ஓகே மக்களே, சோ வந்து ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பெரிய போர்ட்ல வச்சிருக்காங்க. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, நாங்கலாம் ஒரே தட்டுல வந்து சாப்பிட போறோம். It is not my policy. எஸ், கூட்டாஞ்சோறு நாங்க சாப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஃபிஷ், மட்டன் எல்லாம் இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷயா. புதுசா வந்து கோகனட் மில்க் பூரின்னு ஒண்ணு இருக்கு. இது உங்களோட ஸ்பெஷலா இது? ஓகே, எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா,
இது வேறயா? ஏய், சாப்பிட வந்திருக்கோம். வளர்ந்த தோஷத்துல பண்ணிடக்கூடாது தம்பி. அது உங்க கூட ஒண்ணா மாறிட்டேன் சாரி. சேமியா பாயசம். இது என்னது? கோகனட். கோகனட் மில்க் பூரி. கோகனட் தலையில தேய்ச்சிக்கலாமா? ஏய், It's just for fun. சாரிப்பா. சரி. ஃபிஷ் ஃப்ரை. ஏய் ஃபிஷ் உயிர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், இது சீரக சம்பா மட்டன். சீரக சம்பா. பரவாயில்ல. பாயசம் மட்டன் பிரியாணி. ஏய், நீ ரொம்ப ராசியானவன் போல, உனக்கு நல்லி வந்திருக்குடா. இது நல்ல இதெல்லாம். ஆமாண்டா. ஓகே. எஸ், அடுத்தது சென்னா அடுத்து மசாலா. ஜெல்லி வரும். சன்னா மசாலா. ஓகே. ஃப்ளைட்டா? ஓகே. அடுத்து ஆனியன் ரைத்தா. ஏன்னா பிரியாணிக்கு ரைத்தா இல்லனா ஒரு ஃபினிஷிங் இருக்கு. ஆனியன் ரைத்தா இருக்கு. அடுத்து இது வந்து பிரியாணி. இது வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு இதுவா பிரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லா சிக்கன் ஐட்டம், இந்த சைடு ஃபுல்லா வந்து மட்டன் ஐட்டம். சோ வந்து சிக்கன் புஃபே மட்டன் புஃபேன்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா வந்து நாங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிட்டு நாங்க பார்க்கறோம். இன்னைக்கு பிரிச்சிடுறோம். ஆமா. ஆனா இங்க பாரு, நம்ம ஷூட்காக தான்டா இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம சாப்பிடுறோம். சோ வந்து தனித்தனியா தான் வாங்கி சாப்பிடணும். ஓகேவா? ஆமா, ஒரே ஒரு வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட கூடாது. சொல்லிடுறோம். நாங்க வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாது. டேஸ்ட்காக இப்படி வந்திருக்கோம். எஸ். ஆனா திரும்ப என்ன அதே வைக்கிறீங்க? ஃபிஷ் ஃப்ரை. சில பேர் இருக்கோம்ல, இன்னும் ஒன்னு எடுத்துக்கலாம். சரி. ஓ, அப்படியே சரி. ஓகே. இது வந்து தலை, அந்த பக்கம் இருக்கிறது வால் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஓகே, நடுவுல இருக்கிறது இது வேண்டாம், வயிறு. எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். ஓகே. சோ வந்து அருமையான ஃபுட் வந்து எங்க கையில இருக்கு. ஏய், இது மட்டும் இல்ல, இது மட்டும் கிடையாது. ஒயிட் ரைஸ், ரசம், பருப்பு பொடி, நெய், மீன் குழம்பு. அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. அதுல இன்னொன்னு பார்த்தேன், கருவாடு தொக்கு. அது அப்படியே வாங்கி சாப்பிடணும். வாங்கி தான் சாப்பிடணும். ஓகே. நாம சாப்பிட சோ கூடாது. இது வந்து ஒன்லி ஃபார் நான்வெஜ் மீல்ஸ். இது ஓகேவா? நான்வெஜ் தான் இது. வெஜிடேரியனுக்கு தனியா இருக்குங்க. அது வந்து அந்த பக்கம். ஓகேவா? சோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றோம். வெஜ் நிறைய இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே சாப்பிடுறோம். வெஜ் நான்வெஜ் எல்லாத்தையுமே ஒரு புடி பிடிக்கிறோம். இன்னைக்கு வெச்சு சாப்பிடுறோம். ஏய், ரொம்ப பேசிடுச்சு. சரி, உடனே நான் வச்சிட்டு இருக்கேன். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க போலாம், சாப்பிடலாம் வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீங்க ஆரம்பிங்க. நான் சாப்பிட்டேன். நான் வந்து மீன் எடுக்கிறேன். நான் வந்து இந்த நண்டு ஆஹா. நான் உயிர் எடுக்கிறேன். கோழியோட உயிர் எடுக்கிறேன். இந்த ரைஸ் செம்மையா இருக்கு. ஆக்சுவலி இந்த ரைஸை நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓனரை கை பார்த்துட்டேன். கழுத்து வந்தீங்க? இல்ல மேக்கப் போட்டு வந்தீங்க? இல்ல, செம்மடி வாங்குவேன். ஓகே. நம்ம இதெல்லாம் டேஸ்ட் பண்றோம் இல்லையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பிரியாணி ஒரு ரவுண்ட் விட்டேன். அப்ப நான் வந்து ஓனர் சார் சொன்னாரு, இந்த மாதிரி யூஸ்வலா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பாஸ்மதியில தான் வந்து ரைஸ் கிடைக்கும் பிரியாணி. அதே மாதிரி நமக்கு கிடைச்சாலும் சீரக சம்பால அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் குவாலிட்டியும் இருக்காது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டப்பதான், சோ நாங்க தான் ஓனா வந்து விவசாயம் பண்றோம். ஆனந்தம் பண்ணை அப்படின்ற இடத்துல அவங்களே விவசாயம் பண்ணி அந்த ரைஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் நமக்கு அதுல குக் பண்ணி தராங்க. அதனாலதான் இதுல இவ்வளவு பியூரிட்டியும் குவாலிட்டியும் நம்மளால பார்க்க சோ முடியும். டேஸ்ட் ஈர்க்கை. தரமா இருக்கு டேஸ்ட்மே. டேஸ்ட் குவாலிட்டி தான் வேற லெவல். இயற்கை. ஆர்கானிக். ஆர்கானிக். ஆமா. அப்படின்னா என்னன்னு கேட்க அது ஆரம்பிச்சிருவாரு. மெக்கானிக் ஷாப், என்ன தெரியாதா? ஏய், இல்ல சில கடையில வந்து மசாலா மட்டும் தான் ஓனா இது பண்ணுவாங்க ரெடிமேடா. ஆனா இவங்க வந்து அரிசியே இது பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். செம்மையா எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தான். இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கோகோனட் மில்க் பூரி. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க. அதாவது மாவு பிசையும் போது தண்ணி ஊத்த மாட்டாங்க. கோகனட் மில்க் ஊத்தி பிசைஞ்சு சொல்ற பூரி ரொம்ப நல்லது. அட நான் அப்பளம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பளம் உங்க ஊர்ல, அதாவது அவங்க ஊர்ல அப்படியே இப்படி தான் இருக்கும். மக்களே, என்ன ஊர் பிரதர் உங்க ஊரு? அரியலூர் தானே நீங்க? அரியலூர்ல அப்பளம் இப்படி தான் இருக்குமா, பாத்துக்கோங்க. எப்படி எடுத்து நெக்ஸ்ட் டே சாப்பிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் டே சாப்பிட மாட்டீங்களா? ஒரு மாசம் வச்சு சாப்பிடுவாங்க. பாக்கெட்ல வச்சு எடுத்து போய் சாப்பிடுவாங்க. கச்சிப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. நான் ஊற வச்சு சாப்பிடுவேன். ஊறி போயிடும். இந்த முட்டையுமே பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லா இடத்துலயுமே ஃபுல் எக். முட்டையும் வந்து அவங்க ஓன் முட்டையா? ஃபார்ம்ல வளர்த்த முட்டை நினைக்கிறேன். அப்படி இல்ல, எல்லா பிரியாணி கடையிலுமே பாத்தீங்கன்னா முழு எக் தானே கொடுப்பாங்க. பட் ஆனா இவங்க கட் பண்ணி அதுல பெப்பர் எல்லாம் போட்டு எவ்வளவு பிரசன்டபிளா கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அழகா. ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இங்க வந்து ஃபுட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. ஏன்னா ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணாம ஒரு பருக்கையும் வந்து உனக்கு எழுதுனதுன்னு சாப்பிடணும்னு சொல்றாங்க. புரியுதா? டேஸ்ட் பண்ணாலும் அது பண்ணுவோம். நம்ம என்னதான் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அங்க இருந்து நல்லியை மட்டும் எடுத்து ரொம்ப நேரமா கடிச்சு உரிச்சிட்டு இருக்காரு. நல்லியா கண்ணு வச்சிருக்காங்க. சரி, ஏதோ வில்லியா இருக்கும் உங்களுக்கு. வில்லி. வில்லி இல்ல, கள்ளி.
ரைட் ஃபிஷ் நல்லா இருக்குப்பா. சூப்பர்ப்பா. மசாலா நல்லா இருக்கா? அந்த கரம் மசாலா எல்லாம் கரெக்டா போட்டுருக்காங்களா? எல்லாம் கரெக்டா போடுறாங்க. உப்பு கரெக்டா போட்டுறாங்க. ஒரு சிட்டி ஓகே. எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ஃபிஷ் பார்க்கும்போது ஆம்பளை ஃபிஷ் நினைக்கிறேன். ஏய் என்ன நடக்குது இங்க? இந்த ஃபிஷ் பொம்பளை ஃபிஷ். இது பொம்பளை தாடா வந்திருக்காங்க நம்ம கிட்ட. ஜோடியா மிஸ் ஆறீங்க, ஜோடியா ஆடுற மாதிரி. சரி, இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட்டு இருக்கோம்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் ரைஸ் இருக்கு, ரசம் இருக்கு, ஃபிஷ் குழம்பு இருக்கு, பருப்பு பொடி இருக்கு. ஆமா, தயிர் இருக்கு. பூரி மட்டும் டேஸ்ட் பண்றேன். பூரி சன்னா மசாலா எல்லாம் இருக்கு. நம்மள காசு இருக்கா? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, பயங்கர பியூர் வெஜிடேரியன். அந்த நம்ம எல்லாரும் அப்படி கிடையாது, நம்ம டோட்டலி ஆப்போசிட். ஆனா இதுல இந்த ஹோட்டல்ல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டலி வெஜிடேரியன் மெஸ், நான் வெஜிடேரியன் மெஸ்ன்னு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. மெயின் பாயிண்ட் கிச்சன் வேற வேற கிச்சன். இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிளஸ் இதுல இருக்கு. பியூர் வெஜிடேரியன்ஸ் கூட கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஒரே கிச்சன் இருந்து கடாயை மட்டும் மாத்துவாங்க. இது தனித்தனி ரூம்ஸே இருக்கு. சோ அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், இப்ப ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லல தர்மபுரி. ஆமா, ஏய் உன்னோட மூணாவது குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொன்னல, அதுக்கும் இங்க வந்து மினி ஹால் இருக்குப்பா. ஆமா, பெரிய ஹால் இருக்கு, மினி ஹால் இருக்கு. அதையும் நம்ம ஒரு விசிட் அடிச்சிருவோம். ஆமா, பார்த்தே ஆகணும். ஏய், இந்த மெஸ்ஸோட பேர் பாத்தியா? ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல, M10 மெஸ்ன்னு. M10 படம் வந்து ஒருவேளை அதை பார்த்து வச்சிருப்பாங்களோ? நீ எடுக்கலாம் இருந்தியா? M10 மகன், ஆனா இங்க வந்து M10 பேரன், தாத்தா. ஓ, அதனால இவர் எப்படி பூர்வீகமா வச்சிருக்காங்க. உயிர் எடுக்க போறீங்களா, வாண்டி எடுக்க போறீங்களா? எதுவும் கிடையாதுல்ல. சிக்கன் பீஸ் எடுத்து தின்னுட்டே இருப்பாங்க. ஓ, இதே எடுத்தீங்களா? சாப்பிட்டுட்டே இருக்காரு. தூக்கிரு. அப்புறம் இன்னொரு சொல்ல வந்தேன். அந்த M10 படத்துல ஈரல் சாப்பிடலாம் அடிப்பாங்க பாத்தியா? அந்த மாதிரி இங்க ஈரல் சாப்பிடலாம் அடிப்பாங்களா? இல்ல, இது வைக்கல. அதனால பிரச்சனை இல்ல. இல்ல, ஈரல் சாப்பிடலன்னா அடிக்க மாட்டாங்க. பட் சாப்பாடு வேஸ்ட் பண்ண அடிச்சிடுவாங்க. அதனால எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சரி, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம். வாங்க சாப்பிடுவோம். எஸ் அட்டாக். ஏய், என்னடா இது? இது ஜாயின் பண்ணா வீடு கட்டலாம் போல இருக்கு. என்னடா இது? பாதி ஆடோட எலும்பு. அதுல ஆடும் கோழியும் கலந்து வச்சிருக்கீங்களா? கலந்தே போடுறா. செத்த அடியே சாவடிக்கிறா மக்களே. பாருங்க மக்களே. இப்போ சாப்பிட்டு முடிச்சு நான்வெஜ் சாப்பிட்டோம், பயங்கரமா வெஜ் கவுண்டர் பார்த்தோம், கிச்சன் பார்த்தோம். இப்போ ஃபினிஷிங் டச் என்ன? பைக்கில் போக போறோம். ஏய், எனக்கு பீடா வேணும். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு வாழைப்பழம். ஏய், வாங்க போலாம். எனக்கு வேணும். எனக்கு 3 வேணும். என்னென்ன இருக்கு? தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். எனக்கும் கொஞ்சம் தான் தெரியும். ஓகேப்பா, நான் இந்த கடையில ஜாயின் பண்ணிட்டேன். மேடம், என்ன வேணும் நீ உங்களுக்கு? எதுக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்னு தெரியும். 2 பொண்ணுங்க நடுவுல நிக்கிறேன்னா உடனே பண்ணிருக்கேன். அப்படிதானே? பொண்ணு நடுவுலயா? ஓகே. எனக்கு பீடா. எனக்கு ஐஸ்கிரீம். எனக்கு வாழைப்பழம். ப்ளீஸ் எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. உங்களுக்கு பீடா வாழைப்பழம் எடுங்க. நீங்க ஐஸ்கிரீம் கொடுங்க, நான் தமிழ் சொல்லி தருது. வாழைப்பழம் பிச்சு போடுறாங்க. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. வாழைப்பழம் அப்படியே கை வைக்காம சாப்பிடுங்க. ஏய், எனக்கு வேணும். நான் வாழைப்பழம் கேட்டதுதான். அங்க ஆடியன்ஸ் பாக்குறவங்க மொத்த பைத்தியமும் அங்கதான் இருக்கு போல இருக்கு. Thank you. இது பார்த்து கண்ணுல படாமன்ற மாதிரி. என்னதான் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த விஷயம்லாம் ரொம்ப முக்கியமானது. பீடா இருக்கு, வாழைப்பழம் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் ஜீரகம் வச்சிருக்காங்க. ஒரே மாதிரியே இருக்கும்ல. ஐஸ்கிரீம் அதுல டவுட். எனக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க. அப்புறமா கேளுப்பா. இல்லப்பா, சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்சப்ப எதுக்கு இதெல்லாம் சாப்பிடுறோம்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? டைஜஷன்லாம் ஏன் தாண்டி ரெண்டு கொடுத்தா சாப்பிட மாட்டியான்ற மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம், அதனால கொடுக்குறாங்க. ஓகே, நான் இன்னொரு மேஜிக் ஒண்ணு காட்ட போறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா நான் காட்டுவேன். இந்த வாழைப்பழம் எல்லாம் தோல் உரிச்சு தான் சாப்பிடுவாங்க. நான் தோலோட சாப்பிடுவேன். எனக்கு புல்ல இருக்குதுங்க. சூப்பர். வேற ஓகே. கை தட்டுங்க எல்லாரும். ஜோரா கை தட்டுங்க. வெல்கம் டு மேஜிக் ஷோ. கிளாப் கிளாப் கிளாப். He going to eat யப்பா சாமி வித் தோலு வித் கவர். இந்த கவரையும் சாப்பிடுவார் அவரு. சாப்பிடலாமா? என்ன நீங்க எல்லாம் பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? அப்ப இல்லையா? அப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன். தோலை உரிச்சு தான் சாப்பிடுவோம். ஆல்ரெடி பாய் சாப்பிட்டுட்டேன். சரி சூப்பர். சரி, இவனுக்கு இங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சிருமா, காது குத்துருமா? இப்ப பழம் சாப்பிட காது குத்துருமா? அவ்வளவுதான். ஆமாப்பா, அது ஒரு ஹால் இருக்கீங்க. ஓ
ஃபங்க்ஷனுக்கும் வந்து பாட்டில் மீ பாட்டில் ஆமா இருக்கு. M10 ஃப்ரீடம் ஹால். ஓகே நெக்ஸ்ட் அது போய் பாத்துருவோமா? போலாம். எல்லாம் சைஸ் நல்லா இருந்துச்சா? சூப்பரா எல்லாமே வாழைப்பழம்? ஆனா அவங்களோட மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் கேட்ட உடனே ஒரே ஒரு ஸ்கூப் தான் வச்சு தருவாங்க. ஆனா அவங்க எனக்காக 2 ஸ்கூப்பா வச்சு கொடுத்திருக்காங்க. சோ தேங்க்யூ. எனக்கு கல்யாணம் வேணும். உடனடியா மண்டபத்தை புக் பண்ணுங்க. மண்டபம் புக் பண்ணியாச்சு, ஆளை புக் பண்றது. ஆளு அப்புறம் பண்றது. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரோ பொண்ணு யாரு, மாப்பிள்ளை யாரு? நான் தான்டா மாப்பிள்ள. சரி வாங்க போய் பாப்போம். படி எவ்வளவு பெரிய பார்க்கிங் பாத்தியா? கிரிவலம் போல இருக்க. எக்ஸாக்ட்டா என்னதான் இருந்தாலும் வந்து சாப்பிட வரோம்னு வச்சுக்கோயேன், முதல்ல நம்ம எல்லாருமே யோசிக்கிற விஷயம் பார்க்கிங் வேணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹெலிபேட் விடலாம், ஃளைட் விடலாம், அந்த மாதிரி பெரிய பெரிய பஸ் கப்பலே விடலாம். ட்ரெயினே நிப்பாட்டலாம் பைய. 10,000 ஸ்கொயர் ஃபீட் போல பெரிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, ஏன்னா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. சும்மா வர நல்ல ஸ்பேஸ் இருக்குப்பா. தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெயின் கூட நிப்பாட்டலாம், சொல்ல முடியாது. திடீர்னு கூட்டம் அதிகமா வந்து இது ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆகி ஸ்டாப்பிங்கே போடலாம்பா. ஆமா, M10 பஸ் ஸ்டாப். ஆக்சுவலி உண்மையிலே M10 பஸ் ஸ்டாப் தர்மபுரி பேர்ல இருக்கு. அது வந்து இவரோட பேர் தான். இவர் அப்போ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணனால அந்த பேர் வச்சிருக்காங்க. சூப்பருங்க. சோ அப்ப பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்ல, சூப்பர் டிக்கே. போலாம், அடுத்து என்ன பண்ணலாம்? நீங்க அதை போய் பாப்போம். ஸோ இப்போ நம்ம அங்கே சாப்பிட்டோம், எல்லாரும் கூட உட்காந்து எல்லா மக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டோம். அதே மாதிரி நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரோம், இப்போ நம்ம சேனல்லேருந்து வரோம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி கூட வரோம் அப்படின்னா அதுக்கும் இங்கே வந்து சூப்பரான ஸ்பேஸ் இருக்கு. தனியா ஒரு 10 பேர் 15 பேர் வந்தீங்கன்னா கும்பலா அதுக்கும் செப்பரேட்டா சாப்பிடுறதுக்கு போய் சூப்பர் நல்லா உட்காந்து இருக்கு. சூப்பரா சாப்பிடலாம். நம்மளோட பிரைவேட் டைம் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்கு. பாத்துடலாமா? வாங்க எஸ். ரைட்ல கெத்து வச்சுக்கலாம். செம்மையா இருக்குப்பா. அதாவது 20 இருந்து 25 பேர் வந்தீங்கன்னா பெருசா உட்காந்து சாப்பிடலாம் ஃபேமிலியா. அதுவும் பார்த்தா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்ல மேசிவா இருக்கும். நமக்கு தனியா டைனிங் ஏரியா வித் ஏசி ஃபேன் எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே இருக்கு. எஸ், கியூட்டா இன்டீரியர் பண்ணி குடும்பத்தோட உட்காந்து நல்லா ஜாலியா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். சில பேர் இந்த பிரைவேசி எதிர்பார்ப்பாங்கல்ல, நம்ம மட்டும் கும்பலா வந்து உட்காரணும். அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஸ்பேஸா இருக்கும். ஒரு 20 இருந்து 25 பேர் வந்தீங்கன்னா டீமா வந்தாலும் சரி, ஃபேமிலியா வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா வந்தாலும் சரி, அப்படியே இந்த விக்ரம் படத்துல கமல் சார் பண்ணுவார்ல, ஆரம்பிக்கலாமா? அந்த ரீல்லாம் கூட எடுக்கலாம் போல. ஹாரி பாட்டர் படம் மாதிரி லைனா உட்காந்து கூட நம்ம ஹாலிவுட் போயிட்டீங்க நீங்க. நான் கோலிவுட் ஹாலிவுட். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இது. ப்ளஸ் நம்ம சிலர் கண்டிப்பா நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி ஆமா ஆமா வைப்பேன். போறதோட சரி வைக்கிறதெல்லாம் கிடையாது, வைக்கிறது இல்ல. சரி ஓகே, ஃபேமிலி ரகசியத்தை வெளியில சொல்ல. பட் எனக்கு பிடிச்சது வந்து இங்க வந்து இந்த போட்டோஸ்லாம் சூப்பரா இருக்குப்பா. இந்த போட்டோஸ்லாம் பாருங்க, நல்லா இருக்குல்ல? இந்த ஹோட்டலோட ஒரு யூனிக்னஸ்னே நம்ம சொல்லலாம். அது ஃபுல்லா அவங்கள பத்தின ஒரு விஷயங்கள் ரொம்ப அழகாவே போட்டிருக்காங்க. எல்லாம் பெயிண்டிங், டெக்கரேஷன், இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க.